அமீரிடம் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் மன்னிப்பு கேட்குறேன். நிறைய பேர் அவங்க 2 பேரையும் திட்டினாங்க. அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சிரிச்சதை விட மேலே இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலாக 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலிருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 3 நாட்கள் என்ன கிட்டத்தட்ட 300-500 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நண்பர்களே, பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர். பத்திரமா இருங்க அப்படின்னாங்க. ஐயா, என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும். என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா? என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா? என் படங்கள் பேரன்பு இல்லையா? மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க. நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். அமீரிடம் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் மன்னிப்பு கேட்குறேன். நிறைய பேர் அவங்க 2 பேரையும் திட்டினாங்க. அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சிரிச்சதை விட மேலே இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலாக 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலிருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 3 நாட்கள் என்ன கிட்டத்தட்ட 300-500 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நண்பர்களே, பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர். பத்திரமா இருங்க அப்படின்னாங்க. ஐயா, என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும். என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா? என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா? என் படங்கள் பேரன்பு இல்லையா? மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க. நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன்.